Oxygen OS 15 versus Nothing OS 3.1. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸோட சின்ன சாஃப்ட்வேர் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். லைக் சாஃப்ட்வேர் அனிமேஷன் எந்த மாதிரி இருக்கு, ஸோ ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஓஎஸ்ல எப்படி இருக்கு, ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சைட் பை சைட் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டிவைஸோட அனிமேஷன் பற்றி பார்க்கலாம். இங்கே நத்திங் ஃபோன் 3Aல அனிமேஷன் நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து பார்த்தா ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டா வந்து இருக்கு. ஸோ அதனால அனிமேஷனும் வந்து பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதே நம்ம OnePlus Nord 4ல வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஸ்லோவா இருக்கனால நமக்கு வந்து அந்த அனிமேஷன் நல்லா சூப்பரா வந்து இருக்கு. அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு OnePlus Nord 4ல இருக்கிற அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லோவா இருக்குன்னா அனிமேஷன் பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் பத்தி பார்க்கலாம். இங்க ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் நத்திங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைசேஷன் வரும். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய ஃபோல்டர் ஸ்டைல வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட், கிரிட், சர்க்கிள், கவர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோல்டருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி லுக் வந்து வச்சுக்க முடியும். இப்போ நம்ம கவர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்க நமக்கு இந்த மாதிரி எமோஜி செட் பண்ணிக்கலாம். அது அந்த ஃபோல்டருக்கு நல்ல ஒரு யூனிக்கான லுக் வந்து கொடுக்குது. அனிமேஷன் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாட் மெட்ரிக்ல நிறைய யூனிக்கான லுக் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வாய்ஸ்ல லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ரிங்க் ஃபோல்டர்னு வரும். ஸ்ரிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாயிரும். என்லார்ஜ் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பெருசாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை வந்து பார்த்தா ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தா சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் இப்போ நம்ம ரீசெண்டா தான் வந்துருச்சு. இங்க ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் நத்திங் ஓஎஸ் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நத்திங் ஓஎஸ்ல வந்து இப்போ வரைக்கும் ஃபைல் மேனேஜர் வந்து கிடையாது. நம்மளோட கூகுளோட ஃபைல்ஸ் தான் வந்து ஃபைல் மேனேஜரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் OnePlusல நமக்கு டிஃபால்ட்டா ஃபைல் மேனேஜர் வந்து இருக்கு. கேலரி ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நத்திங் இப்போ ரீசெண்டா தான் கேலரி ஆப்பே கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதுல கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் போட்டோஸ், ஆல்பம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இங்க OnePlusலயும் போட்டோஸ், ஆல்பம், எக்ஸ்ப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா கேலரி ஃபீச்சரும் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இங்க ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சேவ், ஷேர், காப்பி அப்படின்னு இருக்கும். நீங்க காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கட் அவுட் பண்ண இமேஜ் வந்து பார்த்து இங்க வேணா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேலரி ஃபீச்சர் நமக்கு இங்க OnePlusலயும் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஏஐ போட்டோ என்ஹான்சர், மேஜிக் எரேஸ், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து பாருங்க கேலரி ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிவைஸ்லயுமே கேலரி ஆப்ல நமக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு லைவ் அலர்ட். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு OnePlusல இருக்கு, பட் நத்திங் ஃபோன்ல வந்து கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க டிவைஸ்ல வந்து பார்த்தா ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்றீங்க அப்படின்னா மேலேயே வந்து உங்களுக்கு காட்டும், ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மியூசிக் கேட்டிருக்கீங்க, மியூசிக் ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து போயிடும். தென் அதுக்கப்புறம் நீங்க நாட்ச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டாப் வாட்ச், டைமர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். தென் டார்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டும். லைவ் அலர்ட் ஃபீச்சர் நல்லாவே இருக்கு, பட் இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு நத்திங் வாய்ஸ்ல வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஐகான் பேக். ஸோ ஐகான் பேக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் சப்போர்ட் இருக்கு. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நத்திங் ஃபோல் வந்து பாருங்க, நமக்கு டிஃபால்ட் நத்திங் அப்படி ரெண்டு ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து நத்திங் ஸ்டைலு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து யூனிக்கா வந்து இருக்கும். டிஃபால்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஐகான், ஸோ நம்ம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக்ல வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம நிறைய ஐகான் பேக் எல்லாம் இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணினாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து பாருங்க 1ES ஐகான் பேக் செட் பண்ணிட்டோம். ஐகான் பேக் ஃபுல்லா நமக்கு 1UI லுக்ல வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயே நீங்க ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐகான் வரும். அங்கேயும் நம்ம டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம பிளே ஸ்டோர் நிறைய ஐகான் பேக் சப்போர்ட் வந்து இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஐகான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நான் 1UI வந்து அப்ளை பண்ணிட்டு இப்போ லுக் வந்து பாருங்க. ஐகான் பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோம் ஸ்கிரீன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்க ரெண்டு டிவைஸ்லயும் ஐகான் பேக் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் பேனல் பத்தி பார்க்கலாம். இங்க உங்களால நத்திங் சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்ப நம்மளால டோட்டலா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். வேணான்றதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதோட சைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி OnePlusலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல 3 டாட் இருக்கும், அதுல எடிட் டைல்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வேணும் வச்சுட்டு வேணான்றதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மேல மொபைல் டேட்டா டார்ச் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் நீங்க வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயும் நமக்கு 3 டாட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் செட்டிங்ஸ் இருக்கும். அங்க ஸ்பிளிட், கிளாசிக் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடுல நம்ம நோட்டிபிகேஷன் எல்லாமே காட்டும். நீங்க ஸ்வைப் பண்றது மூலமா நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல்லாம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்க நோட்டிபிகேஷன் பேனல் வந்து பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் இந்த ஸ்பிட் ஸ்கிரீன் அது நமக்கு இங்க ஒன் பிளஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டிவைஸ்லயும் வந்து ஸ்பிட் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இங்க ஒன் பிளஸ்ல வந்து பாருங்க ஜஸ்ட் நான் கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டு ஆப் யூஸ் பண்றோம் அப்புறம் ஸ்பிட் ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நத்திங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேல கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆப் நம்ம ஃபுல் ஸ்கிரீனா வந்துருது. பட் ஒன் பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப கீழே கொண்டு போனாலும் அந்த ஸ்பிட் ஸ்கிரீன் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கு. ஸ்பிட் ஸ்கிரீன் மோட் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நல்லா இருக்கு. இந்த ஆப் டிராயர் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங்ல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பிளஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் பிளஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப் டிராயர்ல வந்து மேல மேனேஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஷார்ட்னு இருக்கும். அதில் பை நேம் பை யூசேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதிகமாக யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப்புக்கு வந்துடும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஏபிசி ஆர்டர்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதே நத்திங்ல வந்து பாத்தீங்கன்னா மேல 3 டாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப் டிராயர் செட்டிங்ஸ் வந்து இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒன்னு டிஃபால்ட், இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ டிஃபால்ட் வந்து யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ ஸ்மார்ட்டோட லுக் வந்து பாருங்க, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிடும். சோசியல்னா சோசியல் ஒரு பக்கம், ப்ரொடக்டிவிட்டினா நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல, தென் யூட்டிலிட்டிஸ்லாம் ஒரு ஃபோல்டர்ல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தா கிரியேட் ஆயிரும். தென் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் டிஃபால்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பழைய ஸ்டைல வந்துடும். ஆப் டிராயர் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங்ல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பத்தி பார்க்கலாம். ஒன் பிளஸ் லாக்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான செட்டிங்ஸ் வராது. பட் நத்திங் வாய்ஸ்ல வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்க ஹோல்ட் பண்றது மூலமா லாக் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் வந்து டேரக்டா போய்க்க முடியும். ஒன் பிளஸ் நம்ம தான் மேனுவலா வந்து லாக் ஸ்கிரீன் செட்டிங்ஸ் வந்து போகணும். நத்திங்ல வந்து லாக் ஸ்கிரீன் சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்க லாக் ஸ்கிரீன் நம்மளால வந்து விஜிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பிளஸ் நம்மளால விஜிட்ல வந்து ஆட் பண்ண முடியாது. இங்க நத்திங் வாய்ஸ்ல வந்து ஏகப்பட்ட விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்தா ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட், டார்ச் இதெல்லாம் விஜிட்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஸ்கிரீன் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டிவைஸ் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த லாக் ஸ்கிரீன் இருக்கிற அந்த ஃபிளாஷ் லைட் விஜெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபிளாஷ் லைட் வந்து ஆன் ஆகும். தென் ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்றது, ப்ளூடூத் எனேபிள் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஒன் பிளஸ் இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. பட் ஒன் பிளஸ்ல நமக்கு வந்து ஃபிளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப யூனிக்கா வந்து இருக்கு. ஃபிளக்ஸ் தீம்ஸ்ல வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இங்க வந்து பாருங்க லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாக் ஸ்கிரீன்ல இருந்து வந்து பார்த்தா ஹோம் ஸ்கிரீன் வரும்போது அனிமேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் நத்திங்லயும் நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்கு. நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இங்க நத்திங்ல வந்து பார்த்தா லாக் ஸ்கிரீன் விஜிட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒன் பிளஸ்ல விஜிட் வந்து ஆட் பண்ண முடியாது. பட் ஒன் பிளஸ்ல அந்த ஃபிளக்ஸ் தீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பட் அந்த மாதிரி லுக் நமக்கு வந்து நத்திங்ல வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து விஜிட் பேஜ். ஸோ இது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நத்திங்ல வந்து பார்த்தா விஜிட் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்க நிறைய யூனிக்கான யூஸ்ஃபுல்லான விஜிட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ் விஜிட் பேஜ் போனோம் அப்படின்னா இங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா விஜிட் பேஜ் நல்லாவே இல்லை. பழைய லுக்கு தான் வந்து இருக்கு. பட் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு அந்த கிளாக் ஆப்பே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல. அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் விஜிட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. விஜிட் பொறுத்த வரைக்கும் நத்திங்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ்ல நமக்கு வந்து ஃபைல் டோக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். பட் இங்க நத்திங் வாய்ஸ்ல வந்து கிடையாது. இந்த ஃபைல் டோக் நீங்க வந்து பார்த்தா செட்டிங்ஸ்ல போய் ஸ்மார்ட் ஸ்லைட் பார்னு இருக்கும். அதை நீங்க போய் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து வரும். ஸோ இங்க நமக்கு ரீசன்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்கிரீன் ஷாட், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப குயிக்கா வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து சைட் பார்ல வந்து ஏதாவது ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது சின்ன மினி விண்டோல வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன் ரெக்கார்டும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கேலரியில வந்து ஏதாவது இமேஜ் இருக்கு, அது ஸ்மார்ட் கட் அவுட் பண்றோம் அப்படின்னா சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் டேக்ல டைரக்டா வந்து போயிடும். அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப்ல வந்து இருக்கும். ஃபைல் டேக்ல வந்து இமேஜுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் நம்ம டிராக் பண்ணி டிராப் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் யாருக்கு வேணுமோ ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபைல் டோக் வந்து ஒர்க் ஆகும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ இவ்வளோ நேரம் கம்பேரிசன் வந்து பார்த்துருப்பீங்க எந்த ஓஎஸ் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஓஎஸ்லயும் நம்ம யூனிக்கான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டே டு டே யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கு. பட் கம்பேர் பண்ணும்போது வந்து நத்திங் ஓஎஸ் 3.0 இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து லாக் ஸ்கிரீன்ல வந்து விஜிட் ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அது நமக்கு இங்க ஆக்ஷன் ஓஎஸ்ல வந்து நல்லாவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் பேனல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் விஜிட் வந்து பார்த்தா ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைஸ் பண்ற நிறைய கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டு டிவைஸ்ல இருக்க ஓஎஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோ கைஸ், சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.